காரிய தடையை நீக்கி வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் விநாயகப் பெருமான். என்னதான் விநாயகர் பெருமானை ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாக வழிபாடு செய்துவிட்டு தொடங்கினாலும், நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் நாம் தொடங்கக்கூடிய காரியங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தடைகளை நீக்க வேண்டும் என்றால் சற்று கூடுதலாக விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். சாதாரண கர்ம வினைகளுக்கு சாதாரண வழிபாடும், அதிகளவு கர்ம வினைகள் இருந்து எவ்வளவு வழிபாடு செய்தும் அதனால் எந்த பலனும் இல்லை என்று கூறுபவர்கள் சற்று சிறப்பான வழிபாட்டையும் செய்யும் பொழுது அவர்களுடைய மோசமான கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். அந்த ஒரு சிறப்பான வழிபாட்டை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க மந்திரம். விநாயகர் பெருமானை பலரும் பலவிதங்களில் பல நாட்களில் வழிபாடு செய்வார்கள். விநாயகப் பெருமானை இந்த நாளில்தான் வழிபாடு செய்ய வேண்டும், இந்த நாளில் வழிபாடு செய்யக்கூடாது என்ற எந்த நிபந்தனைகளும் கிடையாது. அனுதினமும் நாம் விநாயகரை வழிபாடு செய்யலாம். இருப்பினும் கூடுதல் பலனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் விநாயகப் பெருமானுக்குரிய சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அதே போல்தான் சாதாரணமாக விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இதுவே தடைகள் அதிக அளவில் இருக்கிறது என்னும் பட்சத்தில் சற்று கூடுதலாக விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டல் வழிபாடாக தான் இந்த வழிபாடு திகழ்கிறது. இந்த வழிபாட்டை விநாயகர் பெருமான் அவதரித்த நாளாக கருதக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மந்திர வழிபாட்டை நாம் செய்யலாம். பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன. எந்த மந்திரத்தை கூறி வழிபட்டாலும் அந்த மந்திரத்திற்கு உரிய பலனை நம்மால் பெற முடியும். அந்த வகையில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று பாராயணம் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் காரிய தடைகள் முற்றிலும் நீங்கும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும். இந்த மந்திர வழிபாட்டை எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டிலோ, வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வெளியிடங்களிலோ எந்த இடத்தில் நமக்கு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து அரை மணி நேரம் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் விநாயகப் பெருமானை மட்டும் நினைத்து இந்த மந்திரத்தை கூற வேண்டும். இன்று நான் உங்களுக்கு மிகவும் அரிய ஆன்மீக ரகசியம் நிறைந்த ஒரு மந்திரத்தை பற்றி சொல்ல போறேன். அது விநாயகர் பெருமானுக்குரிய ஓம் ஹஸ்தி பிசாச்சி லிகே ஸ்வாகா என்ற மந்திரம். இந்த மந்திரம் சாதாரண மந்திரம் இல்லை. தடைகளை நீக்கி தொடங்கும் காரியங்களில் வெற்றி தரக்கூடிய அதிசய சக்தி நிறைந்தது. அப்படின்னா இந்த மந்திரத்தின் சிறப்பு என்ன, எப்படி சரியாக பாராயணம் செய்யணும், அதை பற்றி தான் இப்போ நம்ம முழுமையா பார்க்க போறோம். முதலில் இந்த மந்திரத்தின் சிறப்பை பார்ப்போம். இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜபித்தால் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அது விலகும். கர்ம வினைகளால் வரும் சிரமங்கள் மெதுவா குறையும். நம்முடைய மனதில் பயம், குழப்பம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும். உடல் மன அமைதி வரும். தொடங்கும் வேலை, படிப்பு, வியாபாரம், குடும்ப காரியமோ எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இது விநாயகர் அருளால் மட்டுமே சாத்தியம். மந்திரம் ஓம் ஹஸ்தி பிசாச்சி லிகே ஸ்வாகா. இந்த மந்திரத்தின் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓம் பரம்பொருள், எல்லா மந்திரங்களின் ஆரம்பம். ஹஸ்தி யானை, இங்கே விநாயகர். பிசாச்சி தடைகள், கெட்ட சக்திகள். லிகே அகற்றப்படுக. ஸ்வாகா அர்ப்பணிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். முழுமையா பார்த்தால் இதன் அர்த்தம் யானை முகம் கொண்ட விநாயகா, எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் தடைகளையும் நீக்கி எங்களை வெற்றியடையச் செய் என்பதுதான். இப்போ பாராயணம் செய்யும் முறையையும் சொல்லுகிறேன். முதலில் காலை குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவு மட்டுமே இருக்க வேண்டும். முன்னால் விநாயகர் படம் அல்லது சிலை வைத்து தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். தரையில் விரிப்பு விரித்து அமைதியா அமர்ந்து முதுகு நேரா வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் ஓம் விநாயகாய நமஹா என்று 12 முறை ஜபிக்க வேண்டும். அதன் பிறகு உன் வேண்டுதல், கோரிக்கை என்னவோ அதை கொஞ்சம் மனதிலோ அல்லது வாயிலோ சொல்லிக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். விருப்பம் இருந்தால் 1008 முறை ஜபிக்கலாம். மாலை, ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மாலை கொண்டு எண்ணினால் நல்லது. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் விநாயகர் உருவத்தையே மனதில் நினைக்கணும். கடைசியில் கற்பூர தீபம், தூபம் காட்டி நன்றி விநாயகா என்று சொல்லி வழிபாட்டை முடிக்க வேண்டும். முடியுமானால் சிறிய நெய்வேத்தியம், மோதாகம் அல்லது வாழை வைத்து சமர்ப்பிக்கலாம். இந்த மந்திரத்தை எப்போதும் சொல்லலாம். ஆனாலும் விநாயகர் சதுர்த்தி நாளில், குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்திலே காலை 3 மணி முதல் 5 மணி வரை பாராயணம் செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் தினசரி 15 நிமிஷம் செய்தாலும்
வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும்.